சாவதுக்கு முன்னாடியே தனக்குத்தானே 12 லட்சம் ரூபாயில ஒரு பிரம்மாண்ட சமாதி கட்டிய ஒரு தாத்தாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இது ஏதோ ஒரு சினிமா கதை இல்லைங்க. தெலங்கானா மாநிலம் ஜக்டியால் மாவட்டத்துல நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம். 80 வயதான நக்கா இந்திரையா 45 வருஷம் துபாயில் கட்டுமான தொழிலாளியா கஷ்டப்பட்டு உழைச்சவரு. அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா நான் போனதுக்கப்புறம் என் இறுதிச் சடங்குக்காக என் பசங்க யார்கிட்டையும் கையேந்த கூடாது, யாருக்கும் நான் பாரமா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இந்த முடிவை எடுத்திருக்காரு. உயர்தர கிரானைட் கற்களால நம்ம தமிழ்நாட்டு கொத்தனார்களை வரவழைச்சு இந்த சமாதியை ரொம்ப நுணுக்கமா செதுக்கியிருக்காரு. இப்போ அவரோட தினசரி வாழ்க்கையே அந்த சமாதியை சுத்தி தான் இருக்கு. தினமும் காலையில அங்க போய் பெருக்கி தொடச்சு சுத்தம் செய்றாரு. தான் நட்ட செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறாரு. அதுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து நிம்மதியா நேரத்தை செலவிடுறாரு. இது நான் எனக்காக வெட்டிய வீடு, நான் இறந்த பிறகு இங்கே தான் நிம்மதியா ஓய்வெடுப்பேன்னு அவர் சொல்லும்போது மரணத்தை பத்தின பயமே அவர்கிட்ட இல்லைன்னு புரியுது. அது மட்டும் இல்லாம அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கடப்பாறையை வச்சு அந்த கல்லையே மூடுற மாதிரி ரொம்ப எளிமையா இதை டிசைன் பண்ணியிருக்காரு. யாருக்கும் சுமையா இருக்கக்கூடாதுங்கிற இவரோட இந்த கொள்கையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு உன்னதமான சுயமரியாதையா இல்ல தேவையில்லாத செலவா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது சாவதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு எதிர்கால இல்லம்.